ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா MySQL சர்வரை எப்படி உபுண்டு மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் எடுக்கிற கிளாஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லியும் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு பேக்கேஜை நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டமை அப்டுடேட்டாக வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி ரூட் யூஸரில் தான் இருக்கேன். சப்போஸ் நீங்கள் நார்மல் யூஸரில் இருந்தீங்கன்னா சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரூட் யூஸரில் இருக்கிறதுனால எனக்கு சூடோ கமாண்ட் அவசியம் இல்லை. MySQL பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னா apt install MySQL server. சப்போஸ் நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தால் இந்த கமாண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சூடோன்னு கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ரூட் யூஸரில் இருக்கிறதுனால நான் இந்த கமாண்ட் கொடுக்கல. இந்த கமாண்டை கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இங்கே பாருங்கள், do you want to continue y கொடுத்துக்கோங்க. இதில் எவ்வளோ டிஸ்க் ஸ்பேஸ் உங்களுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 241 MB அடிஷ்னல் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து இந்த MySQL சர்வர் எடுத்துக்க போகுது. ஸோ y கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஃபைனலாக MySQL சர்வரோட பேக்கேஜஸ் அதோட டிபெண்டன்சிஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மிஷினில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண MySQL சர்வர் ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்ட்னா systemctl. நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தால் நீங்கள் அந்த கமாண்டுக்கு முன்னாடி சூடோ என்ற கமாண்டை கொடுத்துக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். systemctl ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு MySQL கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆக்டிவ் என்ற ஆப்ஷனில் எனக்கு ஆக்டிவ் ரன்னிங்னு காமிக்குது. இப்படி வந்துட்டாலே நம்மளோட MySQL சர்வர் ரன்னிங்கில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் MySQL சர்வரை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கமாண்ட் என்னென்னா இதில் ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷனை கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டாப்னு கொடுத்தீங்கன்னா MySQL சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அகெயின் இதோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் ஆக்டிவ் என்ற ஆப்ஷனில் இன்ஆக்டிவ்னு காமிக்குது, இங்கே ப்ராக்கெட்டில் டெட்டுன்னு காமிக்குது. நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த ஸ்டேட்டஸ் கமாண்டில் இங்கே பாருங்கள் ஆக்டிவ் ரன்னிங்னு காமிச்சுது. பிகாஸ் நம்மளோட MySQL சர்வீஸ் இப்போது ரன் ஆகலை, அதனால் இங்கே இன்ஆக்டிவ்னு காமிக்குது. அகெயின் இந்த MySQL சர்வரை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷனை கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா MySQL சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளோட MySQL சர்வர் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோட ஸ்டேட்டஸ் அகெயின் செக் பண்ணோன்னா இங்கே ஆக்டிவ்னு காமிக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஆக்டிவ்ன்ற ஆப்ஷனில் இங்கே ஆக்டிவ் ரன்னிங்னு காமிக்குது. இப்படி தான் ஒரு MySQL சர்வரை எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ண முடியும். அடுத்து MySQL சர்வரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதுக்கான கமாண்ட் என்னென்னா MySQL செக்யூர் இன்ஸ்டாலேஷன் இதை கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்குது பாருங்கள், வேலிடேட் பாஸ்வேர்ட் காம்பனண்ட் கேன் பி யூஸ் டு டெஸ்ட் பாஸ்வேர்ட் அண்ட் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி. இட் செக்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் பாஸ்வேர்ட் அண்ட் அலோவ் த யூசர் டு செட் ஒன்லி த
those passwords which are secure enough. இதுக்கு வந்து நம்ம நோ கொடுத்துக்கலாம். இப்போ என்டர் கொடுங்க. அடுத்து ரிமூவ் அனானிமஸ் யூசர்ஸ், இதுக்கும் நோ கொடுத்துக்கோங்க. என் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அடுத்து இங்கே பாருங்கள், டிஸ்அலோ ரூட் லாகின் ரிமோட்லி, இதுக்கு டிஃபால்ட்டாக நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ரிமூவ் டெஸ்ட் டேட்டாபேஸ் அண்ட் அக்சஸ் டு இட், நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. அடுத்து ஃபைனலாக இங்கே பாருங்கள், ரீலோட் ப்ரிவிலேஜ் டேபிள்ஸ் நவ், இந்த ஆப்ஷனுக்கு மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கான்ஃபிகரேஷனும் கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக MySQL இந்த சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோட கான்ஃபிகரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம MySQL கன்சோலை ஓப்பன் பண்ணணும். அதுக்கான கமாண்ட் என்னென்னா MySQL கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தால் நீங்கள் இந்த கமாண்டுக்கு முன்னாடி சூடோ என்ற கமாண்டை கொடுக்கணும், அப்போ தான் அது ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி ரூட் யூஸராக இருக்கிறதுனால நான் சூடோ கமாண்ட் கொடுக்கல, நீங்கள் சூடோ கமாண்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட MySQL கன்சோல் இப்போது ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து MySQLல டிஃபால்ட்டாக என்னென்ன டேட்டாபேஸ் இதில் அவைலபிளாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஷோ டேட்டாபேசஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு ஒரு 4 டேட்டாபேஸ் டிஃபால்ட்டாக லிஸ்ட்டாக இருக்குது. நம்ம மேனுவலாக ஒரு டேட்டாபேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த MySQLக்கு ரூட் யூஸரை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நார்மல் யூஸரை MySQLல க்ரியேட் பண்ண முடியும், பாஸ்வேர்ட் சேஞ்சஸ் பண்ண முடியும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்டர் யூசர் அட் லோக்கல் ஹோஸ்ட், இது நார்மல் யூசர். இங்கே நம்ம ரூட் யூஸரோட பாஸ்வேர்டை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். யூசர்னால் அது ஒரு டிஃபால்ட்டான டெக்ஸ்ட் ஃபார்மேட். நம்ம எந்த யூஸரோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த யூஸரை இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். நம்ம இப்போது ரூட் யூஸரோட பாஸ்வேர்டை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ யூசர்ன்ற டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரூட்டுன்னு கொடுத்துக்கணும். ரூட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ரூட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். உங்கள் ரூட் யூஸருக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இங்கே கொடுக்கணும். நான் இங்கே டிஃபால்ட்டாக ரூட்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓகேன்ற கமாண்ட் வந்துட்டாலே நீங்கள் கொடுத்த கமாண்ட் MySQLல அப்ளை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது இந்த MySQL கன்சோலை எக்ஸிட் கொடுத்துட்டு நம்ம ரூட் யூஸராக லாகின் பண்ண போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் கமாண்டில் வெறும் MySQL கொடுத்து என்டர் கொடுத்தோம், நம்மளுக்கு லாகின் ஆச்சு. இப்போ பாருங்கள், எரர் அடிக்குது, பிகாஸ் நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே அக்சஸ் டினைட் ஃபார் யூசர் ரூட் அட் லோக்கல் ஹோஸ்ட். இப்போது ரூட் யூஸரில் எப்படி லாகின் பண்ணணும்னா MySQL கொடுத்துட்டு -u யூசர்னு அர்த்தம். எந்த யூசர் லாகின் பண்ண போகிறோமோ அந்த கமாண்டை இப்போ கொடுக்கணும். நம்ம ரூட் யூஸரில் தான் லாகின் பண்ண போகிறோம். ஸோ ரூட் யூசர்னு என்டர் பண்ணிவிட்டு அடுத்து -p னா பாஸ்வேர்டு, இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம அங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை கொடுத்து என்டர் கொடுத்தா தான் MySQL கன்சோலில் லாகினே ஆகும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக MySQL கன்சோலில் லாகின் ஆயிடுச்சு. ஷோ டேட்டா பேசஸ் பாருங்க, இங்கே ஒரு டிஃபால்ட்டாக 4 டேட்டாபேஸ் இருக்குது. அந்த டேட்டாபேஸை எப்படி அக்சஸ் பண்ணணும்னா யூஸ்ன்ற கமாண்ட் கொடுத்துட்டு
அடுத்து அந்த டேட்டாபேஸோட நேமை கொடுக்கணும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டாபேஸ்க்குள்ளே அது சேஞ்ச் ஆகிடும். அடுத்து இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே என்னென்ன டேபிள்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, ஷோ டேபிள்ஸ். இங்கே பாருங்கள், இந்த MySQL டேட்டாபேஸ்க்குள்ளே இந்த பர்டிகுலர் டேபிள்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. அடுத்து என்ன கமாண்ட் கொடுக்கணும்னா, நம்ம ரூட் யூசரோட பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதாவது ஆல்டர் யூசர் என்ற கமாண்ட் கொடுத்துட்டு ரூட் யூசர் பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி மேனுவலாக நம்ம ஒரு புதுசாக ஒரு யூசரை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு அடுத்து பார்க்கலாம். அதுக்கான கமாண்ட் என்னன்னா, இங்கே பாருங்கள், கிரியேட் யூசர். இங்கே டிஃபால்ட்டாக யூசர் நேம்னு இருக்குது. இந்த யூசர் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக என்ன யூசரை கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த யூசர் நேமை இங்கே கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அந்த யூசருக்கான பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துக்கணும். இந்த யூசர் நேம் என்ற ஆப்ஷனில் நான் என்னோட நேம் கொடுத்துக்கிறேன், விக்னேஷ். கொடுத்துட்டு அடுத்து பாஸ்வேர்ட் டிஃபால்ட்டாக நான் ரூட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ரூட்டுன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா இங்கே பாருங்கள், இங்கே query ஓகே. இப்படி ஒரு மெசேஜ் வந்துட்டாலே நம்ம கொடுத்த கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக MySQL அப்ளை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். எக்ஸிட் கொடுத்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கமாண்டில் ரூட் யூஸராக லாகின் பண்ணோம். இப்போது நம்ம கிரியேட் பண்ண யூஸரில் லாகின் பண்ணி பார்க்கலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்து பாஸ்வேர்டு. இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ண யூசர் அக்கௌண்ட்டில் MySQL அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. இதில் எந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணாலும் MySQL தான் காமிக்குது. நம்ம எந்த யூசர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கோன்னு அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, செலக்ட் யூசர் இந்த கமாண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம எந்த யூசரில் லாகின் ஆயிருக்கோன்ட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணிவிடும். விக்னேஷ் @localhost இந்த யூசரில் தான் லாகின் பண்ணோம். இங்கே பாருங்கள், விக்னேஷ்ன்ற யூசரில் தான் நம்ம இப்போ லாகின் பண்ணோம். அந்த யூசரை இங்கே டிஸ்பிளே பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம கிரியேட் பண்ண யூசருக்கு MySQL எல்லா பர்மிஷனும் கொடுக்கணும். அதுக்கான கமெண்ட் என்னன்னா, இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி இங்கே என்டர் பண்ணி வச்சுருக்கேன். grant all privileges on to user with grant option கொடுத்துட்டு இங்கே டிஃபால்ட்டாக யூசர்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம கிரியேட் பண்ண யூசரோட நேமை இங்கே என்டர் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு இங்கே நம்மளுக்கு எரர் அடிக்குது. ஏன்னா நம்ம ஒரு யூசருக்கு ப்ரிவிலேஜஸை வந்து கொடுக்கணுன்னா நம்ம ரூட் யூசர்லேருந்து தான் அந்த யூசருக்கான ப்ரிவிலேஜஸை சேஞ்ச் பண்ணணும். இந்த யூசருக்குள்ளே இருந்து தான் நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும். இங்கேருந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம இந்த கன்சோலை எக்ஸிட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூட் யூசரில் இருந்து அது MySQL சர்வரில் அப்ளை ஆகிடும். இப்போது இதில் என்ன யூசராக லாகின் ஆயிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு செலக்ட் யூசர் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம இப்போது கரண்ட்டாக ரூட் யூசரில் லாகின் ஆகிருக்கும். இப்போது இந்த கமெண்ட்டை கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகிடும்.
இப்போ என்டர் கொடுத்தா இங்கே பாருங்கள் ஓகே, இந்த மெசேஜ் வந்துட்டாலே நம்மளோட கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக MySQL சர்வரில் அப்ளை ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கொடுத்த கமாண்ட் அண்ட் சேஞ்சஸ் எல்லாமே MySQL சர்வரில் பர்மனண்ட்டாக சேஞ்சஸ் அப்ளை ஆகணும்னா இந்த கமாண்ட் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ், இந்த கமாண்ட் கொடுத்தா தான் நம்ம கொடுத்த சேஞ்சஸ் எல்லாம் MySQL சர்வரில் பர்மனண்ட்டாக அந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்ளை ஆகும். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா அந்த சேஞ்சஸ் எல்லாம் பர்மனண்ட்டாக அப்ளை ஆகிடும். அடுத்து நம்ம MySQLோட ஒர்க் பெஞ்சை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸ்னாப் MySQL ஒர்க்பெஞ்ச் கம்யூனிட்டி, இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்னாப் MySQL ஒர்க்பெஞ்ச் கம்யூனிட்டி, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், இன்ஸ்டால் MySQL ஒர்க்பெஞ்ச் கம்யூனிட்டி, இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதில் இன்ஸ்டால்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் கொடுத்துட்டு இங்கே இன்ஸ்டால் யூஸிங் த கமாண்ட் லைன், இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எக்ஸிட். நம்ம காப்பி பண்ண கமாண்டை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ரூட் யூஸரில் இருக்கேன். நீங்கள் இந்த கமாண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சூடோ கொடுத்துக்கோங்க, சப்போஸ் நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தால். இந்த கமாண்ட் கொடுத்துட்டு இப்போது என்டர் கொடுங்க. நீங்கள் MySQL ஒர்க்பெஞ்ச் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அது டிஃபால்ட்டாக ரூட் யூஸரில் தான் இங்கே இருக்குது பாருங்கள், லோக்கல் இன்ஸ்டன்ஸ் 3306. நீங்கள் ரூட் யூஸருக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது என்னோட உபுண்டு மிஷினோட நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்த ஒர்க்பெஞ்ச். நம்ம MySQL இப்போ இன்ஸ்டால் பண்ணது லினக்ஸ் மின்ட்டில். அதில் சில டிபெண்டன்சிஸ் இஷ்யூஸ், லினக்ஸ் மின்ட்டை நான் விர்ச்சுவல் பாக்ஸில் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஓஎஸில் டிபெண்டன்சிஸ் இஷ்யூஸ், ஸோ அதில் இன்ஸ்டால் ஆகலை. அதை ட்ரபுள் ஷூட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பெஞ்சை இன்ஸ்டால் பண்ணி வைக்க முடியும். உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வராது, உங்களுக்கு டைரெக்டாக ஒர்க் பெஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.